மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 4வது டெஸ்ட் போட்டிகள் இந்திய அணி பேட்டிங் ஆடி வருகிறது. வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாய நிலையில் இங்கிலாந்தின் மான்செஸ்டர் மைதானத்தில் இந்திய அணி களம் கண்டு ஆடி வருகிறது. இந்திய அணியில் காயம் காரணமாக நிதிஷ்குமாரும் ஆகாஷ் தீப்பும் விலகிய நிலையில் அவர்களுக்கு பதிலாக சர்துல் தாக்கூரும் இளம் வேகப்பந்து வீச்சாளர் அன்ஷுல் கம்போஜும் பிளேயிங் 11-இல் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் முதல் 3 டெஸ்ட் போட்டிகளில் தடுமாறி வந்த கருண் நாயருக்கு பதிலாக தமிழக வீரர் சாய் சுதர்சன் மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த டெஸ்ட் போட்டி மூலம் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுக வீரராக களமிருக்கும் அன்ஷுல் கம்போஜ் மான்செஸ்டரில் அறிமுகமாகும் 2வது இந்திய வீரர் என்ற சிறப்பை பெற்றுள்ளார். கடைசியாக 1990ஆம் ஆண்டில் அனில் கும்ப்ளே அறிமுகமான நிலையில் தற்போது அன்ஷுல் கம்போஜ் அறிமுகமாகி இருக்கிறார். இதில் சுவாரஸ்யம் தரும் விஷயமாக அனில் கும்ப்ளே, அன்ஷுல் கம்போஜ் இருவருமே முதல் தர கிரிக்கெட்டில் ஒரே இன்னிங்ஸில் 10 விக்கெட்டுகளை வீழ்த்திய பவுலர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி முதல் முறையாக 5 இடதுகை பேட்டர்களுடன் களமிறங்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.